வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் விறுவிறுப்பாக தரும் தொகுப்பு. முதலில் நீட் மறுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் இன்று பிற்பகலில் நீட் மறுதேர்வு நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் 1,42,000 மாணவர்கள் தேர்வெழுத உள்ளனர். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறும் தேர்வுக்கு காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணிக்குள் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் எனவும், அஞ்சல் அட்டை அளவில் புகைப்படம் ஒட்டி கையெழுத்திட்ட ஹால் டிக்கெட், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துச் செல்வது கட்டாயம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடையாள ஆவணமாக ஆதார், பான், பாஸ்போர்ட், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லலாம் எனவும், ஒளிப்புகும் வகையிலான டிரான்ஸ்பரண்ட் தண்ணீர் பாட்டிலை தேர்வு மையத்தினுள் எடுத்துச் செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு மையத்திற்குள் பேப்பர், பேனா, பென்சில் மற்றும் பை கொண்டு செல்லக்கூடாது எனவும், பெல்ட், தொப்பி, வாட்ச் மற்றும் தோடு உள்ளிட்ட அணிகலன்களை அணிந்து செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் பெண்கள் தாலி அணிந்து செல்ல தடையில்லை என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. லேசான அரைக்கை ஆடைகளையும், ஸ்லிப்பர், லோஹில் செருப்பு ஆகியவற்றை மட்டுமே அணிந்து வர வேண்டும் எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. நாக்பூரை சேர்ந்த மாணவருக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த அல்துல்லா முகமது தலீப் என்ற மாணவர் நீட் மறுதேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்தபோது அவருடைய தேர்வு மையம் அபுதாபியில் உள்ள ஒரு இந்திய பள்ளி என குறிப்பிட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து மாணவரின் தந்தை முகமது தலீப் தேசிய தேர்வு முகமையின் உதவி மையத்தை தொடர்பு கொண்ட நிலையில் தேர்வு மையம் மாற்றித்தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அபுதாபியில் மையம் ஒதுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தன்னுடைய மகன் தேர்வுக்கே செல்ல மாட்டேன் என்று கூறியதாகவும், தாய் சமாதானப்படுத்தியதைத் தொடர்ந்து மீண்டும் தேர்வுக்கு தன்னுடைய மகன் ஆயத்தமாகி வருவதாகவும் முகமது தெரிவித்துள்ளார். தேர்வு மைய குளறுபடிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாக்பூர் மாணவரின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறதா என்று வினவியுள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் பொறுமையை தேசிய தேர்வு முகமை சோதிப்பதாக சாடியுள்ள ராகுல் காந்தி குழந்தைகளின் எதிர்காலத்தில் விளையாட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கிய மாணவருக்கு நாக்பூரிலேயே வேறு தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் அபிஷேக் சிங் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரியும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டையிலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற இந்திய மாணவர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். இதனை கண்டித்து மாணவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மாணவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தங்களை கைது செய்யும் போது காவல்துறையினர் தாக்கியதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். நாளைக்கு மாணவர்கள் எக்ஸாம் எழுத போறாங்க. இப்போ வரைக்கும் பல பேருக்கு அட்மிட் கார்டு வரல. டவுன்லோட் பண்ண போனா எரர்னு காட்டுது. ஒரு மாணவருக்கு எக்ஸாம் சென்டர் அபுதாபின்னு வந்திருக்கு. அபுதாபியில போய் அவர் தேர்வு எழுத முடியுமா? இதற்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் போராடும். இந்த போராட்டத்தின் போது மாணவர் சங்கத்தினர் தாக்கியதில் உதவி ஆய்வாளர் முகமது ரஃபி, 3 பெண் காவலர்கள் உட்பட 5 காவலர்கள் காயமடைந்தனர். அதில் பலத்த காயமடைந்த உதவி ஆய்வாளர் முகமது ரஃபி ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சர்வதேச யோகா தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. कमर से आगे की ओर झुकाइए, सांस छाड़ते छाड़ते कोमर থেকে झुकान, दोनों हाथों को दोनों पैरों के पंजे के पास रखने का प्रयास, দুটো হাতকে পায়ের পাশে স্থাপিত করুন और दोनों घुटने को सीधा रखने का प्रयास, দুটো হাঁটুকে সোজা করার প্রয়াস করুন। इस अवस्था में सामान्य श्वास प्रश्वास के साथ रहिए
சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி யோகாசனங்களை செய்து அசத்தினார். 12வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். धीरे श्वास भरते हुए सिर और गर्दन को पीछे की तरफ लेके जाइए. धीरे धीरे अपना बॉडी के पिछन दिखे झुकान. इसका अभ्यास करते समय आंखें खुली रखना है. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு ஆசனங்களை செய்தார். ஸ்ரீநகரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் சிறுமிகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். லடாக்கில் உள்ள பாங்காங் ஏரிக்கரையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் நீச்சல் குளத்தில் பெண்கள் யோகாசனம் செய்து அசத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தலைவாசலிலிருந்து பெரம்பலூர் செல்லும் சாலையில் ராமநாதபுரம் பகுதியில் டிப்பர் லாரி மீது புளிய மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர், புள்ளரம்பாக்கம், திருப்பாச்சூர், சிறுவானூர், கண்டிகை, குப்பம்மாள் சத்திரம், பாண்டூர் பகுதிகளில் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோன்று தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. தாவேகாவில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் இணைந்தனர். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், ஆர்.வி. உதயகுமார், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினரை இணைக்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் சிவசாமி, சுப்பிரமணியன் ஆகியோர் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவிலிருந்து விலகிய திரைப்பட இயக்குநர் ஆர்.வி. உதயகுமார் மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் தாவேகாவில் இணைந்தார். இதேபோன்று தனது மக்கள் முன்னேற்ற கழகத்தை கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தாவேகாவில் இணைத்து விட்டார். தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு உரிய பதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் என் ஆனந்த் உறுதியளித்துள்ளார். மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியவர், மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்து பேசி அனைவருக்கும் விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்றார். நீங்கள் வேறொரு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மரியாதையை வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கிடம் நாங்கள் மரியாதையாக உங்களை நாங்கள் வைத்திருப்போம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வரும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா மாபெரும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாளில் அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அப்படி சொல்லி அண்ணா ஒத்துக்க மாட்டார். எப்பயுமே 100% ஜெயிக்கணும்னு சொல்லுவார்.
ஸோ நம்ம ஜனநாயகமாக இருப்போம். தாவேகா நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் இணையும் போது 99% வெற்றி என்ற சக்தியை பெற முடியும் என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறினார். முதலமைச்சர் விஜய் விசிலை வைத்து ஒரு விரல் புரட்சி செய்திருப்பதாக இயக்குனர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைந்த பிறகு ஊடகங்களை சந்தித்த அவர் தாவேகாவின் வெற்றி ஒரு தலைமுறை மாற்றத்தின் வெற்றி என்றார். ஒரு தனி மனிதனாக நின்று அனைத்து தடைகளையும் உடைத்து மக்கள் மனதிலே இடம் பிடித்து இன்று ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவரானது மட்டுமில்லாமல் இந்த இயக்கத்தை ஆளும் கட்சியாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. முன்னேற்ற பாதையில் பயணிக்க முதலமைச்சர் விஜயின் கரத்தை வலுப்படுத்துவேன் என நடிகர் மன்சூர் அலிகான் கூறினார். நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவேன். தேர்தலுக்கு முன்பே தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருந்ததாக மன்சூர் அலிகான் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தாவேகா அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் IUML அறிவித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. IUML தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலில் அமோக ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சரான விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய காதர் மொய்தீன் திமுகவின் வெற்றிக்காக உழைத்ததாகவும், ஆனால் இறைவனின் நாட்டம் வேறாக அமைந்துவிட்டதாகவும் கூறினார். MK ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆகிவிடுவார் என்ற நம்பிக்கையோடுதான் தேர்தலிலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வேறாக அமைந்துவிட்டது. கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் காதர் மொய்தீன் அறிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதான் நாங்கள் பண்ணதை தவிர வேற சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். பெயர் சூட்டப்படாத தாவேகா கூட்டணியில் IUML இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நேரலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் சட்டப்பேரவையின் நடவடிக்கைகள் நேரலை செய்யப்படும் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிக்கு மாறாக தற்போது நடைபெற்று வரும் ஆளுநர் உரை மீதான விவாதம் நேரலை செய்யப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை தொடர்பான அரசினர் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் நேரலை செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற விவாதங்கள் உடனடியாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்கள் முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஆளுங்கட்சியினருக்கு வேண்டிய விவாத வீடியோக்கள் மட்டும் எடிட் செய்யப்பட்டு மாலையில் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள உதயநிதி சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை நேரலை செய்வதற்கு பேரவைத் தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முழுவதும் நேரலை செய்யப்படும் என்று தெரிவித்தார். டெமோக்ரஸியில் இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலை. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எந்த வன்முறையும் நடக்கவில்லை என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை தங்கு தடையின்றி நேரலையில் ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னை பனையூரில் ஊடகங்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்புவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். துறையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னால டைரக்ட் ரிலே பண்ணவே இல்லை, நேரடி ஒளிபரப்பு இல்லை. அவர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. நேர ஒளிபரப்பாக முதலமைச்சர் மட்டும் தான் வரும், மற்ற யாரும் வராது. ஆனால் இப்போது கேள்வி கேட்கிறாள், அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது.
நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முழுவதையும் நேரலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது டெமோக்ரஸியில இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அனைத்து விதத்திலும் இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட விரும்புவதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இன்றும் நாளையும் அனுமதி இலவசமென அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் மூலம் புக்கிங் நிறைவடைந்ததால் நேரில் வருவோருக்கு அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி வண்டலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள உயிரியல் பூங்காக்களை இன்றும் நாளையும் மக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவித்தார். வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு செல்வதற்கான அனுமதிச் சீட்டு ஆன்லைன் வாயிலாகவும் வழங்கப்படும் நிலையில் இன்றைக்கும் நாளைக்குமான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் பூங்காவில் நாள் ஒன்றுக்கு 20,000 பேருக்கு அனுமதி அளிக்கப்படும் நிலையில் கட்டணமில்லை என்ற அறிவிப்பால் 2 நாட்களுக்கான 40,000 டிக்கெட்டுகளும் ஆன்லைனிலேயே வழங்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இன்று வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கவுண்டர்களில் டிக்கெட் வழங்கப்படாது எனவும் முன்பதிவு செய்யாதவர்கள் பூங்காவிற்குள் செல்ல முடியாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யார் ஒருத்தரும் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு கட்டணம் இல்லாமல் உள்ள அந்த கண்டுகளிக்கலாம். அந்த கட்டணத்தை என்னுடைய குடும்ப அறக்கட்டளை நிதியிலிருந்து நான் செலுத்துவதாக நான் உத்தரவிட்டு. வேலூர் மற்றும் சேலம் உயிரியல் பூங்காவிற்கு செல்லும் மக்களுக்கு நுழைவு வாயிலிலேயே கட்டணமில்லா அனுமதிச் சீட்டு வழங்கப்படும் என அமைச்சர் ரஞ்சித்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகள் பெரும்பாலும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த பருவத்தில் கர்நாடக மாநிலத்தில் விளைச்சல் சரிந்துள்ளதால் தமிழகத்துக்கு அங்கிருந்து விற்பனைக்காக வருகின்ற அரிசி வரத்து குறைந்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சில்லறை விநியோகத்தில் விற்கப்படும் அரிசி விலை கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் வரை ஏற்றம் கண்டுள்ளது. கடந்த வாரம் வரை கர்நாடக பொன்னி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1050 என்ற அரிசி 40 ரூபாயிலிருந்து 48 ரூபாய் எனவும், IR 20 ரகம் கிலோ 40 ரூபாயிலிருந்து 45 எனவும், பாபட்லா என்கிற நாட்டுப்பொன்னி அரிசி 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் எனவும் விலையேற்றம் கண்டுள்ளது. சமீப காலமாக ஒரு 10 நாளில் கிலோவுக்கு எல்லா அரிசியுமே ஒரு 10 ரூபா கிட்டத்தட்ட விலை ஏறி போச்சு. வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஆர்டர் போட்டாலே இப்போ போட்டோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் இப்படி தான் வருது. ஆர்டரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. முன்னெல்லாம் உடனே வந்துடும், இப்போ ரொம்ப லேட் ஆகுது. வர்ற வாடிக்கை ரொம்ப சிரமப்படுறாங்க. கிலோவுக்கு 10 ரூபாங்கும் போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நாங்கள் கூட வைக்கிற மாதிரியே நினைக்கிறாங்க அவங்க. செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த அரிசி பதுக்கலில் யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்காணிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நடந்த பட்டாசு விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ராசாப்பட்டி கிராமத்தில் சிவகாசியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இங்கு 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்தனர். எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வெடித்து விபத்துக்குள்ளானதில் மாரியம்மாள் என்பவர் உயிரிழந்தார். 29 பேர் காயமடைந்தனர். சாத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும், ஆலை உரிமத்தில் குளறுபடி இருந்தால் சட்ட ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். படுகாயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் விஸ்வ சம்வாத் கேந்திரா அமைப்பின் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு நாரதர் விருதுகள் வழங்கப்பட்டன. அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன், கேரள ஆளுநரின் சிறப்பு அலுவலர் ஹரி எஸ் கார்த்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நித்யஸ்ரீ மகாதேவன், உண்மை செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகத்தினரை கௌரவிப்பது பாராட்டத்தக்கது என கூறினார். தொடர்ந்து பேசிய தினமலர் நாளிதழ் பதிப்பாளர் கோபால்ஜி, சமூக ஊடகங்கள் மூலம் தவறான தகவல் உருவாக்கப்படுவது கவலையளிப்பதாக கூறினார். பங்களாதேஷில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அப்படி ஒரு அட்டம்ப்ட் இந்த பாரத தேசத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு பெரிய ஆயுதமாக மாறிட்டு இருக்கு. விருது பெற்ற பத்திரிகையாளர் பி ஆர் ஸ்ரீனிவாஸ், தேசியம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பட் எனக்கு ஒரே ஒரு கோல் தான். நம்ம கோல், நம்ம விஷன், நம்மளோட கருத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும். அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும்
மற்ற மாற்று கருத்துக்கள் வந்தாலும் அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். பவித்ரா நந்தகுமார், தங்கராஜ், சந்தியா ரவிசங்கர் ஆகியோருக்கும் நாரதர் விருதுகள் வழங்கப்பட்டன. பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய மழையால் ஒயிட்ஃபீல்ட் உள்ளிட்ட இடங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பெங்களூருவில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஒயிட்ஃபீல்டு பகுதியில் சாலையில் முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. ஜிஆர்டி சந்திப்பு, பத்ரஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் இருசக்கர வாகனங்களை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலையின் ஒருபுறத்தில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மறுபுறத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மகாராஷ்டிராவில் அனுமன் கோயிலில் உள்ள மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 7 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பர்வானி மாவட்டத்தில் யஷ்வாடி பகுதியில் உள்ள அனுமன் கோயிலில் அமைந்துள்ள மண்டபத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் பக்தர்கள் வழக்கம் போல சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மண்டபத்தின் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பக்தர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 பக்தர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய போராட்டத்தில் இளைஞர்கள் தட்டை தட்டி ஆரவாரம் செய்தனர். வேலையில்லாத இளைஞர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கரப்பான்பூச்சியை விமர்சித்திருந்த நிலையில் அவரது கருத்தை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி இயக்கம் உருவாக்கப்பட்டது. இதையடுத்து நீட் தேர்வு உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி அந்த இயக்கம் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தலைமையில் 2வது போராட்டம் நடைபெற்றது. இரவு வரை போராட்டம் தொடர்ந்த நிலையில் டார்ச் லைட் அடித்தபடி தட்டை தட்டி இளைஞர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். காவல்துறையின் அனுமதியை மீறி போராட்டம் தொடர்ந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து ஈரான் ராணுவம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியதே ஹோர்முஸ் நீரிணையை மூட காரணம் என ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. தடையை மீறி கப்பல்கள் நெருங்கினால் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது என ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக தெரியவில்லை எனவும் அதற்கான ஆதாரம் இல்லை எனவும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் இடையே இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் நகரில் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அணுசக்தி மற்றும் லெபனான் விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறினார். இன்றைய பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்கிறார்.